அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு நீட்ச நிவர்த்தி பெற்று புதன் எழுதும் தலைவிதி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் மே 1ஆம் தேதி முதல் அமைய போகிறது. குறிப்பாக புதன் நீட்ச நிவர்த்தி பெற்றிருப்பதால் இந்த வேளையில் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, இனிமேல்தான் மிக சிறப்பான வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கிறாருங்க வித்யாகரகரான புதன். அவர் ரிஷபராசிக்காரர்களுக்கு 2 மற்றும் 5ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். தனாதிபதியாகவும் பூர்வ புண்ணியாதிபதியாகவும் இருக்கிறார். அவர் இயற்கை சுபகிரகமாக இருக்கிறாருங்க. அபசு பலன்களை பாவகிரக சேர்க்கையால் கொடுத்தாலும் கூட நீச்ச நிலையில் அவர் சஞ்சரித்து வந்தது சற்று சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. தற்போது முற்றிலுமாக நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பிற்கு மாறுகிறார். எனவே உறுதியாகவே நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் எழுதக்கூடிய தலைவிதி என்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் அவர் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய இடமாகிய இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் நீச்சம் பெற்று வலுவிழந்த அமைப்பில் சஞ்சரிப்பதை காட்டிலும் விரயத்தில் நுழைந்தாலும் புதன் பலமான அமைப்பில் நுழைகிறார். எனவே அலைச்சல் அதிகரித்தாலும் கூட உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். அதோடு மட்டுமல்லாது அவரது சப்தம பார்வை 6இல் பதிகிறது. எனவே அதிரடியான மாற்றம் உறுதியாகவே இந்த வேளையில் மிகப்பெரிய அளவில் சிக்கலின்றி ரிஷபராசிக்காரர்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதே சமயம் புதன் நீச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் நம்மளிடம் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான அதீத சிந்தனையே நம்மளுடைய வாழ்க்கையில் பல சிரமங்களை ஏற்படுத்த காரணமாக அமைந்து விடுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. உதாரணமாக ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் ஒன்று இருக்கிறது. அதில் அரசன் ஒரு போட்டி ஒன்றை அறிவிக்கிறார். அந்த போட்டி என்னவென்றால், தனது அரண்மனை வாயிலில் இருக்கக்கூடிய இரும்பு கதவை தங்களுடைய பலத்தை மட்டும் பயன்படுத்தி திறக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த வீரருக்கு நான் சிற்றரசர் பதவி கொடுக்க போகிறேன் என்ற அறிவிப்பை வெளியிடுகிறாருங்க. இதை கேட்டவுடன் மக்கள் மத்தியில் மனதில் ஒரு ஆனந்தம் தோன்றுகிறது. அந்த போட்டியில் எப்படியாவது பங்கு பெற்று நானும் சிற்றரசராக வேண்டும் என்ற ஆர்வத்துடன் அங்கு சாறை சாறையாக மக்கள் கூட்டம் வருகிறது. இதை பார்த்த அந்த அரசருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. தனது ராஜ்யத்தில் இவ்வளவு பேர் ஆர்வமாக இருக்கிறார்கள் என்பதை பார்த்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார். அவர்கள் அனைவரையும் வரவேற்ற அரசர் இந்த போட்டிக்கான நிபந்தனையையும் அறிவிக்கிறாருங்க. இந்த போட்டியில் பங்கு பெறுகிறவர்கள் எந்த விதமான உபகரணங்களையும் பயன்படுத்தக்கூடாது. இரும்பு கதவை கையால் மட்டும் பயன்படுத்தி தள்ளி திறக்க வேண்டும். வெற்றி பெறுகிறவர்கள் அரசராக மாற முடியும். ஆனால் தோல்வி அடைகிறவர்களுக்கு அவர்களுடைய 2 கரங்களும் வெட்டப்படும் என்ற அறிவிப்பை கொடுக்கிறாருங்க. இதை கேட்டவுடனே மக்கள் மத்தியில் அச்சம் சூழ்கிறது. போட்டியும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் என்று அனைவரும் போட்டியிலிருந்து பின்னோக்கி செல்கின்றனர். இந்த நேரத்தில் அந்த கூட்டத்தில் இருந்து ஒரு நபர் மட்டும் இந்த போட்டியில் பங்கு பெற்று நான் சிற்றரசராக மாறுவேன் என்று அந்த கதவை நோக்கி நகர ஆரம்பிக்கிறார். அப்போது அவர் மத்தியில் இருந்த மக்கள் கூட்டம் அவரை சூழ்ந்து கொண்டு, நீ என்ன மூடனா, பைத்தியக்காரனா? அது எவ்வளவு பெரிய இரும்பு கதவு! அந்த இரும்பு கதவிற்கு பின்னால் யானைகள் பலம் கொண்டு தடுக்கப்படலாம், போர் வீரர்கள் இருக்கலாம் என அவரை அந்த போட்டியில் பங்கு பெற வேண்டாம் என எச்சரிக்கின்றனர். ஆனால் அவர் எப்படியாவது இந்த போட்டியில் பங்கு பெற்றாக வேண்டும் என்று அந்த இலக்கை நோக்கி சென்று அந்த கதவின் மீது கைகளை வைத்து தள்ளுகிறார். அந்த கதவு எளிதாக திறந்து விடுகிறது. ஆனால் அங்கு எந்தவிதமான தடையையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் எந்தவிதமான விஷயங்களும் இல்லை. தாழ்பால் கூட அந்த கதவிற்கு இடப்படவில்லை. அந்த போட்டியில் வென்று சிற்றரசராகவும் பிறகு அரசராகவும் பிறகு சக்கரவர்த்தியாகவும் மாறுகிறார் அந்த நபர் யார் என்று தெரிந்தால் அந்த நபரின் பெயரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். பார்த்து மற்றவர்களும் தெரிந்து கொள்வார்கள்.
இந்த போட்டி போன்றுதான் அந்த கதவுக்கு பின்னால் இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும் என்று நம்மளுடைய மனதிலும் சில விஷயங்களை நாம் செய்யலாம் என்று நினைக்கும் போது, இதை செய்யும் போது இதாகிடுமோ அதாகிடுமோ என்ற மிக பெரிய அளவிலான அச்சமும் குழப்பமும் நம்மளுடைய மனதை மிக பெரிய அளவில் வலுவிழக்க செய்து ஒரு செயலை செய்யாமலே, முயற்சி செய்யாமலே அந்த செயலை நாம் தோல்வியடைய செய்து விடுகிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த மக்கள் கூட்டமும் எப்படி முயற்சி செய்யலாம் என்று நினைத்து வந்த விஷயத்தில் பெரிய தடை என்று ஒன்று வந்தவுடன் அவற்றை விட்டு விலகுகிறார்களோ, அதுபோன்று நாமும் சில பணிகளை முயற்சி செய்யும் போது வரக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளை பார்த்து பயந்து விடுகிறோம். ஆனால் அதே சமயம் அந்த மாதிரி முயற்சி செய்து தோல்வி அடைந்தாலும் கூட பரவாயில்லை, சில நேரங்களில் முயற்சியே செய்யாமல் விட்டு விடுகிறோம் என்பதுதான் அதீதமான கவலைக்குரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த வேளையில் புதன் லாபத்தில் இருந்து விரயத்திற்குள் நுழைந்தாலும் நீட்ச நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் வந்திருக்கிறார். அவர் ஜென்மத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக இருப்பதால் இந்த வேளையில் உறுதியாகவே மாணவர்களின் கல்வியில் மிக சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும். இந்த தருணத்தில் எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே சின்ன சின்ன அலைச்சல் இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மனதிற்கு மகிழ்ச்சியும் திருப்தியும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல செய்தி நிச்சயம் கிடைக்கும். ஏனென்றால் 12ஆம் இடம் சிரமத்தை ஏற்படுத்தினாலும் கூட மகிழ்ச்சிக்குரிய இடமாக பார்க்கப்படுகிறது. எனவே காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் உட்பட அனைத்தும் சாதகமாக அமையும். குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இரட்டிப்பு மகிழ்ச்சியை சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமாக கைகூடுவதற்கான இனிமையான தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் சிறு முயற்சி செய்தாலும் கூட மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு, தொழில் ரீதியான புதிய சந்தர்ப்பங்கள் போன்றவற்றை நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் வக்ர நிவர்த்தி பெற்று நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் புதன் பெயர்ச்சியை சந்திப்பதால் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை வந்து சேரும். கலைத்துறை, அரசியல் துறை, தொழில்துறை, விளையாட்டுத்துறை என எந்த துறையாக இருந்தாலும் அறிவாற்றலை, மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கப் போகிறது. தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதம் இருந்து அதிகாமையில் உள்ள புதனின் சாராம்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய கிரகமாக புதன் பார்க்கப்படுகிறாருங்க. பெருமாளின் சாராம்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய புதனின் அம்சத்தினால் உறுதியாகவே அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். புதன்கிழமை இந்த வழிபாடு மேற்கொள்வதால் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு எவ்விதமான தடையும் சிக்கலும் இன்றி மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றிக் கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.